நடந்து முடிஞ்ச தேர்தலில் திமுக தோத்துருச்சு, உண்மைதான், இதை யாரும் மறுக்கல. ஆனா இந்த இடத்துல நாம எதை பார்க்கணும் தெரியுமா? கலைஞர் அவங்க கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க இந்த பொது வாழ்க்கையில இத்தனை வருஷமா இருக்கிறீங்களே, பொது வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு கலைஞர் அவங்க சொன்னாங்க, நம்மால பயனடைந்தவர்கள் நமக்கு நன்றி காட்டுவார்கள் அப்படிங்கறதை எதிர்பார்க்க கூடாதுங்கிறத தான் நான் பொது வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. இன்னைக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதுதான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்திருந்தா கூட முதலமைச்சரையே தோற்கடிக்கக்கூடிய வகையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா நம்மளால பயனடைந்தவர்கள் நமக்கு எல்லா நேரமும் நன்றி விசுவாசம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்காகலாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுட்டோ இல்லாட்டி யார் வேணாலும் ஆட்சி செய்யட்டோம், நாங்க கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் அப்படின்லாம் திமுக காரங்க ஒருபோதும் இருந்துட மாட்டாங்க. எதிர் வரக்கூடிய காலத்துல இவங்க செய்யக்கூடிய அரசியல்கள்ல குறை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இல்லாட்டி மாநில மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துல திமுக என்னைக்கும் துணை நிற்கும். அந்த திமுகவுக்கு நாமும் துணை நிற்போம். நன்றி.